மதுரையில ஒரே நாள், ஒரே தருணம், ஒரே கடவுள் தங்கமா ஜொலிக்கிறாரு. அவர் வைகை ஆற்றில் இறங்கும் போது அந்த காட்சியை பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. ஹாய் காய்ஸ், நான் உங்க ஃபன் பண்ண விளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தா நம்ம மதுரை சித்திரை திருவிழாக்கு தான் வந்திருக்கோம் அழகரை பார்க்க. மதுரையில பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதில் கள்ளழகர் வந்து அழகர் கோவில்ல இருந்து மதுரை நோக்கி வராருன்னு அப்படி ஒரு வரலாறு இருக்கு. அவர் வரும் வழியிலே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு பூஜை பண்ணி சந்தோஷமா பார்த்தீங்கன்னா கொண்டாடுவாங்க. இது வந்து மதுரையில முழுக்க முழுக்க ஒரு பெரிய திருவிழா மாதிரி மாறிடும். எல்லாரும் அந்த ஒரே ஒரு தருணத்துக்காக மட்டும்தான் எல்லாரும் காத்திருக்காங்க. கள்ளழகர் வந்து வைகை ஆற்றில் இறங்குவாங்கல்ல, அந்த தருணத்துக்காக தான் எல்லா பொதுமக்களும் வெயிட் பண்ணுவாங்க. இந்த சித்திரை திருவிழா வந்து எதுக்கு கொண்டாடுறாங்க உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கதை இருக்கு. அது மீனாட்சி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் யாரு? கள்ளழகரோட தங்கச்சி. அவங்க கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் லேட்டா வராரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், கள்ளழகர் வரும்போது பக்தர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து பூஜை பண்றாங்க. அதுக்காக தான் அவர் லேட்டா வராரு. அதனாலதான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆற்றில் இறங்கி அப்படியே திரும்பி போறாரு. இந்த தருணத்தை பார்க்கறதுக்காண்டி லட்சக்கணக்கான மக்கள், என்ன கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த அழகரை பார்க்கறதுக்காண்டி எல்லாரும் வராங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மதுரையோட பெருமை, ரகசியம் எல்லாமே. எல்லா மதுரை மக்களும் இந்த திருவிழா பத்தி தெரிஞ்சுப்பீங்க நம்புறேன். மதுரையில நீங்க எந்தெந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டு பக்கத்து பாய் பாய் சொல்லி கிளம்பியாச்சு. சரி, ஓகே காய்ஸ், வரட்டா.